லைஃப்ல நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேன். எனக்கு டவுட்ஸ்லாம் நிறைய இருக்கு. லைஃப்ல எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ். பட் ஆனா ஃபேஸ் பண்றதுக்கு போது நிறைய விஷயம் பிளாக் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ பிளாவாலாம் பேச போறது கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிச்சேன். என்னோட மோட்டிவ் வேற, என்னோட பர்பஸ் வேற. எனக்கு ஆக்சுவலா காலேஜ் டைமிங் பாத்தீங்கன்னா எனக்கு 8:30 இருந்து 1:25 வரை. ஸோ அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் 3ல இருந்து 4ல இருந்து 9 வரைக்கும் நான் போயிடுவேன். ஸோ இந்த டைம்ல இங்க காலையில இருக்க ஒரு 7 ஒரு 8 வச்சுக்கோங்க. சாரி 6, 7, 8 அந்த டைமிங்ல இங்க இருக்க ஒரு பாதி நேரம், இங்க இருக்க ஒரு பாதி நேரம். இந்த நேரத்துல நான் என்னோட எனர்ஜி ரீஃபில் பண்ணுவேனா, இல்ல நான் ரெஸ்ட் எடுப்பேனா, இல்ல நான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேனா, என் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவேனா, இங்க பிளாவா இருக்கும். அதனாலதான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா காலேஜ்ல கூட கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஒர்க்ல அவ்வளவு நேரம் இருக்கு. பிகாஸ் ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக. ஆனா நான் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் இங்க நான் இருக்கிறது ஃபைனல் இயர். எனக்கான டைம் இதுவான்னு கேட்டீங்கன்னா இது எனக்கான டைம். நான் ஒர்க் போகணுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே ஒர்க் போய் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்க வந்து ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபீல் பண்ணும்போது தான் ஆக்சுவலா இன்னும் விஷயம் சிம்பிளா சொல்லலாம். நான் 3 months ஒர்க் போறேன், 1 month ஃபுல் டைம் போறேன், 2 months பார்ட் டைமா போயிட்டு காலேஜ் போய் வரது. நான் போனதுக்கு அப்புறமா தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க்ல நான் அவ்வளவு நேரம் இருக்கும்போது அது வரைக்கும் 3 monthsக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு வெட்டியா இருந்திருக்கேன், நான் எவ்வளவு டைம் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு கோல்டன் டைம் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணிருக்கேன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப டைம் கிடைக்காதா, நல்லா தூங்க மாட்டோம், ஒரு நாள் தூங்கி ஒரு 2 நாள் தூங்கி ஒரு நல்ல தூக்கம் தூங்க மாட்டோமா, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம். ஒரு இதே நிறைய விஷயம் ஃபீல் பண்ணாரு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றேன், நான் அது பண்றேன் இது பண்றேன். நம்ம ரியல் லைஃப் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்டிவா இருக்க ட்ரை பண்ணணும். ஆக்சுவலா ப்ரொடக்டிவா வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரொடக்டிவா நான் வீடியோ போடாம இருந்தாலும் நாளைக்கு திருப்பி போட்டு போலான்னு சொல்லி இதே நான் வீடியோக்காக லைக் ஏதோ ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா கூட்டிட்டு வர பார்த்திருப்பேன், இல்லைன்னா ப்ரொடக்டிவா இருக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோல நான் அதை பண்ண முடிஞ்சேன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 2-3 எபிசோட் வரைக்குமே என்னால கன்சிஸ்டன்சியா கூட்டிட்டு போகணும், ப்ரொடக்டிவா ஏதாவது விஷயத்த கத்துக்கணும், வீடியோக்கு ஆகுவாதுன்னு இருக்கும். ஆனா அது அப்படியே இல்லாம நான் ஒரு நார்மல் டே பிளாகா மாத்திட்டேன். பண்ண மாட்டோம் அப்படின்ற இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது எனக்கான இதுல நான் ஒர்க் போய் ஓகே நான் இப்போ 3 months போன வரைக்கும் வச்சிருக்கேன். இப்போ என்னோட மைண்ட் செட்ல என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு 2 or 3 months இந்த பிரேக்ல நான் நினைக்கிறேன் நியூ ஸ்கில்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி என்னோட ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் இன்னொரு மைண்ட் செட்ல இருந்தா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிருக்கோம். இந்த ரீஜன் ஸ்டோன் போற ஒர்க்கை நம்ம ஸ்டாப் பண்ணி லைக் இதுக்காக அந்த எஃபோர்ட் போட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ரீஜன் ஸ்டோர் போய் நான் நிறைய விஷயத்த ப்ரொஃபஷனலாவும் சரி ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டையும் சரி நான் நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஸோ தி சேம் டைம் எனக்கு அந்த ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்ததுன்னா கன்சிஸ்டன்சியா நான் ஒர்க் போயிருக்கேன். ஸோ நான் இப்ப எடுக்க போறேன், நீங்க கேட்கலாம், நீங்க பிரேக் இருக்கீங்க, இந்த பிரேக்ல வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்களா, விற்க மாட்டீங்கன்னா பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு டைமோட வேல்யூ இருந்துச்சு. நான் என்ன பண்ண போறேன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 1 இல்ல மொத்தம் 2 பிளான் வச்சிருக்கேன். இந்த ஒர்க் விட்டேன் அப்படின்னாக்கா நான் அடுத்து என்ன பண்ண போறேன்ற ஐடியாவும் என்கிட்ட ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன். 3 மணியோட வேல்யூ அண்ட் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கேன்னா என்னைக்குமே ஒர்க்கே போக மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நான் 3 monthsல நான் ஒரு விஷயத்த முடிச்சுட்டு நான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் ஒர்க் போக இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டைம் ஒரு சில டைம் அந்த டைம் தான் நம்மள யாருன்றத நம்ம ஃபீல் பண்ணவே அந்த டைம் நீங்க என்ன கத்துக்கலாம். நான் இந்த ஸ்டோரியை பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா
நான் நினைச்சிருந்தா ஒரு இடத்துல உட்காந்து கன்ஃபியூஷனா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி டிப்ரெஷனா போயிருக்கு. ஆனா இங்க உங்களோட ஒரு டீம் உங்களுக்கு பணத்தை பிடிக்கலாம், ஆனா உங்களோட மைண்ட் செட் தான் அது யாராலும் எப்பயுமே உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்குமே என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, அதுக்கான எனர்ஜி என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சிருந்தா இப்படி ஒரு இன்சைட்ல போயிட்டு நான் ஒர்க் போய் தப்பு பண்ணிட்டோம்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா என்னோட மைண்ட் செட் அது கிடையாது. லைக் இங்க நடக்கிற எல்லா விஷயமே நம்ம எப்படி பெர்ஃபெக்ஷன்ல பாக்குறோம் அப்படின்றதுதான் இங்க மெயினான ஒரு விஷயம். சோ என்னைக்குமே இந்த டைம்ல நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட மைண்ட் செட் தான் யாராலும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களோட மைண்ட் வந்து 30 பாத்துக்கலாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஒன் செகண்ட் எனக்குலாம் இப்ப அதுதான். சரி 3 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல, அடுத்த 3 மாசத்துல நம்ம வயசுல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கொண்டு வந்து என் மைண்ட் தான். ஏன்னா நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நம்ம இங்க சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா தானா எனக்கு இந்த மைண்ட்னாலதான் நான் இந்த வேலையை விட்டு நிக்கிறேன்னு எனக்கு ஒரு பேக்கப் ஐடியா நான் ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணி வச்சேன். ஏன்னா நான் ஆயிட்டு நான் வேலைக்கு நின்றுலான்ற ஒரு டாக்கிங் எனக்குள்ள பேசிட்டே உங்க இருக்கு அப்படின்னா செகண்ட் இயரா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சில விஷயத்த பார்ட்டிங் ஒர்க் போய் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மச் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபாலோ டு அவர். சோ என்னால அந்த விஷயத்த அக்ரி பண்ண, ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த நீங்க போய் கத்துப்பீங்க. சோ அதனால கண்டிப்பா பார்ட் டைம் ஒர்க் நீங்க பிடிச்ச ஒர்க் போய் ட்ரை ஃபைன்.